எந்த வியாதி இருக்கு? அந்த வியாதியை இயேசுடைய சரீரத்தில் தண்டிக்கப்பட்டதா பாருங்க. தேவன் நீதிபரரா? பாவத்தை தண்டிக்காமல் விட மாட்டார், கட்டாயம் தண்டித்திருக்கிறார். தேவன் தண்டித்ததுக்கு அப்புறம் என்னுடைய வியாதியை, என்னுடைய ஹார்ட் ப்ராப்ளத்தை, என்னுடைய கிட்னி ப்ராப்ளத்தை, என்னுடைய ப்ராஸ்டேட் பிரச்சனையை இயேசுடைய சரீரத்தில் தண்டித்ததுக்கு அப்புறம் அதுக்கான கடனையும் நீனும் கொடு. அவரும் கடன் கொடுப்பாரு, நீனும் கடனும் கொடுன்றால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி கிடையாது. ஒரு கடனுக்கு ஒரு ஆள் தான் கடன் கொடுக்க முடியும், என்னால் கொடுக்க முடியாது. எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து கடனை கொடுத்துட்டார். இப்ப பரலோக நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, தேவையான கிரயத்தை கொடுத்தாச்சு, இவனை கட்டாயம் சுகமாக்கிய தீரன்னு பரலோக நீதிமன்றம் டிமாண்ட் பண்ணுது. நீ சுகமாகு, நீ ஆரோக்கியமாகு, நீ விடுதலையாகு, நீ ஆரோக்கியப்படணும் பரலோக நீதிமன்றம் டிமாண்ட் பண்றது. அப்படி டிமாண்ட் பண்றதுதான் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதிலே பலவந்தம் பண்ணி சுகம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, பலவந்தம் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறான். அவன் தான் என்ன செய்யறான்? உள்ள பிரவேசிக்கிறான்.